செஸ்ட் பெயின் இருக்கிறவங்க ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ, பர்டிகுலர்லி லெஃப்டில் செஸ்ட் பெயினோ பிரஸ்ட் பெயினோ இருக்கிறது, இல்லை பால்பிட்டேஷன் ஒரு படபடப்பு அதிகமாக இருக்கிறது, இல்லைன்னா காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த நடுவில் செஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க ஸ்டோனம், டவுனில் இருக்க ரிப்ஸு, சைடில் இருக்க ரிப்ஸில் வலிக்கிறது, அப்புறம் வேர்த்து போகிறது, இல்லைன்னா மூச்சோட கொஞ்சம் சிரமம், உள்ளே குத்துற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க பயந்துட்டு நிறைய இசிஜி எடுக்கிறீங்க, எக்கோ, ட்ரெட்மில் அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ண யாரும் இல்லாததுனால தான் நீங்கள் ஏதாச்சும் வீடியோ பார்த்தோ எதையாச்சும் பார்த்து அந்த மாதிரி பயப்படுறீங்க. சரி, ஒரு தடவை போய் இசிஜி எடுக்கலாம், ஆனால் பல முறை திரும்ப திரும்ப இசிஜி எடுத்துக்கிட்டு அது இதய நோயாக தான் இருக்குங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் மீடியாவில் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, ஏதோ வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்களாக அப்படி நினச்சிட்டீங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. 95% பேர்த்துக்கு இந்த மாதிரி பெயின் எல்லாம் மசில் பெயினாவோ, இல்லை ஒரு இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துக்கிறதுனாலையோ, இல்லைன்னா ஒரு ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற இஷ்யூனாலேயோ தான் இருக்குது. ரொம்ப ரேராக கேஸ்ட்ரைட்டிஸ் அதனாலேயும் அந்த மாதிரி பெயின் வருது, அல்சர் அதனால எல்லாம். பட் 95% ரொம்ப ஹையஸ்ட் பாசிபிலிட்டி ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வழியாக தான் இருக்குது. ஸ்பைனல் கார்டுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணால் அந்த வலி போயிடுது. இன்றைக்கி நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 எக்ஸசைஸ் 6 எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணாலே இந்த வலி போகும். அதை வச்சே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, அப்போ அதோடு தான் சம்மந்தப்பட்டிருக்குன்னு. ஸ்பைனல் கார்டோட சம்மந்தப்படலைன்னா இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸில் உங்களுக்கு ஒரு 1% கூட குறையக்கூடாது, ஆனால் 5% வலி குறையும். ஏன் 5% மட்டும் குறையுதுன்னா, இதுக்கான எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 10 நாளைக்கு 10 மணி நேரம் நான் சொல்லி கொடுத்தா டோட்டலாக சரியாவீங்க. ஆனால் இங்கே வீடியோ 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் போட முடியும், அதுக்கு மேலே போட்டால் பார்க்க மாட்டீங்க. அதனால் ரொம்ப கம்மியாக சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி நான் டெய்லி உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லி கொடுப்பேன். நானும் என் டீமும் 30 ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 25 ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட், 5 மேல் ஃபிசியோதெரபிஸ்ட், 24 ஹவர்ஸும் நடக்குது. ஸோ இப்போது நான் எக்ஸசைஸ்குள்ளே போகிறேன். இப்படி நேராகிட்டு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 3 4 5 6 7 நேராக இருக்கணும் நீங்கள். அப்புறம் ஃபுல் ரொட்டேஷன் பண்ணணும். 2 3 4 5 6 7 ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்து ஷோல்டர் பிரேசிங் 1 2 3 4 5 6 7 எல்லாமே ஒரு செட்டு 7 டைம்ஸ். அது மாதிரி 3 செட்டு பண்ணலாம். இங்கே நான் ஒரு செட் மட்டும் செஞ்சு காட்டுறேன். அடுத்தது எலிவேஷன் 1 2 3 4 6 7 8 9 10. ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9. எகெயின் எலிவேஷன் நேராக இருக்கணும், தலை விஸ்குன்னு தூக்கக்கூடாது, மெதுவாக தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுக்கு இருக்கிற மன அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் குறைக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதுவும் இந்த பெயினை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஆர் பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அப்படின்னா என்னென்னா, டீப்பாக ப்ரீத் பண்ணுறது. டீப்னால் வயிறு வரைக்கும், தொப்புள் வரைக்கும், வயிறு வரைக்கும் மூச்சை இழுக்கிறது, மெதுவாக இருக்கணும். அப்புறம் ஹோல்டு பண்ணுறது, அப்புறம் வெளியில் விடுறது, எல்லாமே மெதுவாக இருக்கணும். உள்ளே இழுக்கிறது 7 கவுண்ட்டு, ஹோல்டு 7 கவுண்ட்டு, வெளியில் விடுறது 9 கவுண்ட்டு. நான் மூச்சை இழுத்து பயிற்சி பண்ணுறதுனால வாய் திறந்து சொல்ல முடியாதனால இப்படி விரலில் காட்டுவேன். ஃபஸ்ட்டு 7 காட்டுறப்போ உள்ளே இழுக்கிறேன்னு அர்த்தம், அடுத்த 7 காட்டுறப்போ ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம், அடுத்த 9 காட்டுறப்போ நான் வெளியில் விடுறேன்னு அர்த்தம். இப்போ பார்த்துக்கோங்க.
ஓகே, ஃபஸ்ட்டு 7 கவுண்ட் உள்ளே இழுத்தது, அடுத்த 7 கவுண்ட் ஹோல்டு, அடுத்து 9 கவுண்ட் வெளியில் விட்டது. இந்த மாதிரி ஒரு 7 தடவை பண்ணுங்கள். இதில் கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். மைல்டாக மியூசிக் போட்டுக்கோங்க. இதில் உங்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் நல்லா குறையும். நான் சொல்லி கொடுத்த இந்த ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி ஷோல்டர் பிரேசிங், எலிவேஷன் டிப்ரெஷன், அந்த எக்ஸசைஸில் இங்கே இருக்கிற பெயின்லாம் குறைஞ்சி சர்க்குலேஷன் அதிகமாகி நல்லா சரியாகும். பட் இதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இது ஒரு உதாரணத்துக்கு, இது ஒரு டெஸ்ட்டுக்காக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.